எல்லோருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். இன்று வியாழக்கிழமை 23ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு. ஒரு சில நாட்களுக்கு பின்பதாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் என்னுடைய கருத்திலே உதயன் பத்திரிகை கிடைக்கப்பட்டிருக்கின்றது. உதயன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க துரித நடவடிக்கை, பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம், நீதி அமைச்சர் கர்ஷன தெரிவிப்பு என்கிறதான செய்தி தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது பயங்கரவாத தடை சட்டம் வெகு விரைவில் நீக்கப்படும், அதற்குரிய ஏற்பாடுகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன என்று நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல தேர்தல் கணக்கறிக்கை தொடர்பில் அர்ச்சுனா, சசிகலா உள்ளிட்ட 9 தரப்பு மீது போலீஸ் விசாரணை, முதற்கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தலின் போது ஜாழ்ப்பாணம் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்ட 9 தரப்புகளின் கணக்கறிக்கை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல அரசியல் கைதிகளை உடன் விடுவிக்க மனோ கணேசன் எம்பி கோரிக்கை என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும், அத்துடன் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும், இவை அனைத்தும் நிறைவேற்றப்படுவதுதான் உண்மையான தூய இலங்கை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல ஈழத் தமிழர்களுக்கு தீர்வு உடனடியாக சாத்தியமல்ல, தமிழர்களுடன் மோடி நிற்பார், பாஜக அரசாங்கம் தெரிவிப்பு என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் மேற்கு பகுதியில் நேற்று அதிகாலை வீடொன்று பகுதியளவில் தீர்க்கிரையாக இருக்கின்றதான ஒரு துக்ககரமான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல உள்ளூராட்சி தேர்தலின் பின்னரே புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் பணிகள் ஜனாதிபதி அனுர உறுதி என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல நாகப்பட்டினம் காங்கேசந்துறை மார்ச் மாதத்திலிருந்து சரக்கு கப்பல் சேவை என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசந்துறைக்கும் இடையே சரக்கு கப்பல் சேவை ஒன்று இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேபோல சர்வதேச வர்த்தக கண்காட்சி முற்றவழியில் நாளை ஆரம்பம் என்கிறதான செய்தி இடம்பெறுகிறது. யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி முற்றவழியில் நாளை முதல் 3 தினங்களுக்கு நடைபெற உள்ளது. பிளாஸ்டிக் அற்ற வலயத்தை உறுதிப்படுத்தும் விதமாக இம்முறை கண்காட்சி முன்னெடுக்கப்பட இருக்கின்றதாக நாங்கள் என்ன செய்கின்றோம் அறிய முடிகிறதாக செய்தியிலே இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல ஆய்வு கப்பல்களுக்கு அனுமதி, புதிய நடைமுறைகள் விரைவில், வெளிநாட்டு ஆய்வு கப்பல்களை நாட்டுக்கு அனுமதிப்பது தொடர்பான புதிய நடைமுறைகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று வெளிவிகார அமைச்சர் விஜித கேர தெரிவித்திருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல மஹிந்தவுக்கு வீடு வழங்க நாட்டு மக்கள் தயாராம், சமர சம்பத் கூறுகின்றார் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல அறிவிப்புக்கு காத்திருக்காத வீட்டிலிருந்து வெளியேறலாம், மஹிந்தவை சீண்டும் நலிந்த என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல ஜனாதிபதி மாளிகையை தொழில்நுட்ப பல்கலையாக்க ஜனாதிபதியிடம் யோசனை முன்வைப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் அச்சிடப்பட்ட மின்பட்டியலை பாவனையாளர்களுக்கு வழங்குக பொதுச்சேவை ஆணைக்குழு வலியுறுத்து என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல பயிரளவுக்கு இழப்பீடுகள் நமக்கு இல்லையா, வடக்கு விவசாயிகள் கேள்வி என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. கடந்த 2024 பெய்த பருவமழை வீழ்ச்சியின் நிமித்தம் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பயிரழிவு தொடர்பில் அரசாங்கம் அறிவித்த காப்புறுதி தொகை அல்லது நட்டஈடு வழங்கப்பட வேண்டும். அவ்வாறில்லையெனில் பிரதேச மாவட்ட விவசாயிகள் கூட்டம் நடத்துவதில் பயனில்லை என்று சங்கானை பிரதேச விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல கள் குடித்தவர் திடீர் உயிரிழப்பு. ஜாழ்ப்பாணம் இளவாலை தெற்கில் தவறணையொன்றில் கள்ளு அருந்தியவர் திடீரென சரிந்து வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது. சங்கவேலி தெற்கு மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த 64 வயதுடைய ஆறுமுகம் தங்கவேலி என்பவரை உயிரிழந்திருக்கின்றார். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டிருக்கின்றார் என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. மரணம் சம்பவித்துள்ளதாக, அதாவது மாரடைப்பு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல நான் பார்ப்போமாக இருந்தால், சட்டவிரோத கட்டுமானத்தால் கடற்தொழிலுக்கு இடையூறு, கரையோர பாதுகாப்பு திணைக்களம் நடவடிக்கை எடுக்குமா, சுழிபுரம் மீனவர்கள் கேள்வி என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதாவது சுழிபுரம் புளியந்துறை முதல் திருவடிநிலை கடற்கரை பகுதி வரை அமைக்கப்பட்டு வரும் சட்டவிரோத கட்டுமான நடவடிக்கைகளால் கடற்தொழிலாளர்கள் பாதிப்பை எதிர்கொள்கின்றனர். இது குறித்து கரையோர பாதுகாப்பு திணைக்களம் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுழிபுரம் பிரதேச கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்திருப்பதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல கருத்து சுதந்திரத்துடன் நிகழ்நிலை காப்பு சட்டம் இறங்க வீரரத்தின தெரிவிப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல குற்றச் செயல்களில் படையினர் கைது என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதாவது அண்மையில் இடம்பெற்ற குற்றச் செயல்கள் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் பாதுகாப்பு தரப்பைச் சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல ஜாழ் மாவட்ட செயலகத்தின் மின்சார பாவனைக்கு ரூபாய் 16 லட்சம் செலவு என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது.
இதேபோல பாப்பமாக இருந்தால் துணைவேந்தர்கள் இல்லாமல் இயங்கும் பல்கலைக்கழகங்கள் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நாட்டில் 4 பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் இன்றி 10 துணைவேந்தர்களுடன் இயங்குகின்றன என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல தண்ணி முறைப்பு ஆண்டாங்குளம் மக்களை மீள்குடியேற்றுங்கள் வலியுறுத்துகின்றார் ரவிகரன் எம்பி என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. ஆக்கிரமிப்புக்குள் இருக்கும் கருதுரை பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தண்ணி முறைப்பு ஆண்டாங்குளம் மக்களை மீள்குடியேற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துணா ரவிகரன் வலியுறுத்தி இருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல செல்வம் எம்பியின் கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உத்தரவு. வழக்கு தவணையொன்றில் சமூகம் அளிக்க தவறி இருக்கின்ற காரணத்தினால் பிடியான பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் பிரகாரம் நேற்று முன்தினம் நீதிமன்றம் சென்றிருந்தேன். எனது கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் நீதிமன்ற அனுமதி பெற்று வெளிநாடு செல்ல முடியும் என்றும் அனுராபுரம் மேல் நீதிமன்றம் கட்டளை இட்டிருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மீண்டெழுவோம் என்பதாலேயே அதிகளவான அடக்குமுறை நாமல் ராயபக்ஷ தெரிவிப்பு என்பதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த தேர்தல்களில் பொதுஜன பெருமுனம் மீண்டெழும் என்பதால் தான் அதிகளவான அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்படுகின்றன என்று நாமல் ராயபக்ஷ தெரிவித்திருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து வெளியேறும் எண்ணம் இலங்கைக்கு இல்லை வெளிவிவகார அமைச்சர் விஜித கேர தெரிவித்திருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்று. அதாவது உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறி இருப்பது நாங்கள் அறிந்த விடயம். இதேபோல போலீசாரின் தவறால் தப்பித்தார் அர்ச்சுனா என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிரான அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ராமநாதன் லோச்சன என்று தவறாக பெயர் குறிப்பிடப்பட்டமையால் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். VIP விளக்குகளை பயன்படுத்தி போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்ததற்காக இந்த வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு நேற்று விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் ஆவணங்களில் உள்ள பெயரும் போலீசாரின் ஆவணங்களில் உள்ள பெயரும் தவறாக இருந்தமையால் நீதிமன்றத்தால் அர்ச்சுனா விடுவிக்கப்பட்டுள்ளார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் பெயரை சரியாக பயன்படுத்த தெரியாமல் இருந்த போலீசாரின் மீது கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெறுகிறது. இதேபோல பருத்தித்துறையில் 14 பேர் கைது என்கின்றதான செய்தி இடம்பெறுகின்றது. பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்ட விசேட கண்காணிப்பின் போது திறந்தபடியான பிறப்பிக்கப்பட்ட 6 பேர் உள்ளிட்ட 14 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல இளைஞர் ஒருவர் மீது கொடூரமான தாக்குதல் 20 பேரை கொண்ட குழு அடாவடி 2 கைது 18 பேர் தலைமறைவு என்கிறதான செய்தி இடம்பெறுகிறது. ஜாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் குழு ஒன்றால் அவரின் குடும்பத்தினர் முன்னிலையில் நிர்வாணமாக்கப்பட்டு தாக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் 2 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 18 பேர் தலைமுறையாகியுள்ள இருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதைவிட மிக மிக முக்கியமான ஒரு செய்தி, மிகவும் ஒரு கஷ்டமான செய்தி, வாசிக்கக்கூட கஷ்டமாக இருக்குது. அதாவது கைதடி கிணற்றில் மீட்கப்பட்ட சிசு உயிரிழந்தே பிறந்தது உடற்கூற்று பரிசோதனையில் தகவல் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கைதடி தென்கிழக்கு மூர்த்தியாவத்தை கந்தசாமி கோவில் பகுதியில் உள்ள தோட்டக்கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பச்சிளம் சிசு உயிரிழந்தே பிறந்துள்ளது என்று உடற்கூற்று பரிசோதனையின் அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோட்டத்தில் வேலை செய்வதற்காக சென்றவர்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய சிசுவின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. உடற்கூற்று பரிசோதனை நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் சிசு உயிரிழந்து பிறந்ததாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த வழக்கில் சிசுவை பிரசவித்த தாயார் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல மாணவிக்கு பாலியல் தொல்லை ஆசிரியர் நேற்று கைதானார் என்கிறதான ஒரு செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தலும் தொல்லைகளும் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆசிரியர் ஒருவர் கோப்பாய் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்தி ஒன்றிடம் இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல பாப்பமாக இருந்தால் சதோசாவில் இனி சீனி 240 ரூபாய்ங்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே எங்களுடைய பொருட்களை அதிகமான விலைக்கு வாங்காதீர்கள். இதேபோல முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன கைது என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு வெள்ள நிவாரண உதவியில் 6.1 மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர் அனுர பிரியரத்ன யாப்பா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் விசாரணைகளின் பின்னர் இதர தகவல்கள் வெளிப்படுத்தப்படும் என்று போலீசார் கூறியிருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதுவே இன்றைய நாளுக்கான உதயன் பத்திரிகையினுடைய செய்தி. நாளை உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.